சினிமாவுக்கு ஏன் வந்தோம்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி, அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தவொடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறை வந்தது. இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாதிச்சிச்சா அப்படின்னா இல்லை, தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார், ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன் ரவி சார்.